எப்படி ஒரு ஆண் பெண் இணைந்து ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த மாதிரி ஒரு குருவிடம் ஒரு கேள்வியிலேருந்து பெரிய ஒரு ஞானத்துக்கான ஒரு விடையே பிறந்துருமா. இங்க உலகத்துல எது தாங்கி பிடிச்சு நிக்குதுன்னா கிரியை தாங்கி பிடிச்சு நிக்கல, சித்து தாங்கி பிடிச்சு நிக்கல. அந்த கீதையும் அந்த குரானும் அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் வணங்குறாங்கன்னா அதை வாசிக்க போகும்போது இறைவனே வருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. அது நிதர்சனமான அந்த செயல் வடிவத்தை பார்க்கிறார்கள். ஒரு சொல் வெல், ஒரு சொல் கொல்லுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குருவோட ஒரு சொல் போதும் 50 ஆண்டுகள் கழிச்சு கூட நீ ஞானம் அடையலாங்கிறாங்க. நீ தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு குருவோட உரையை காதுல கேட்டுட்டாவே ஒரு காற்று உனக்குள்ளே வாங்கிக்கிற மாதிரி தான் இது. இந்த இருட்டு உங்களுக்கான இருட்டு இல்லை, இந்த உலகத்துக்கான இருட்டு. இந்த வெளிச்சம் என் முகத்துக்கான வெளிச்சம் இல்லை, இந்த உலகத்துக்கான வெளிச்சம். அதுக்கான ஒரு செயல் செய்த என்றால் உனக்குள்ளேயே அந்த சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் 2 காற்று உன்னை உள்ளே அந்த ஈரப்பதத்தை எடுக்கும். உச்சியில ஒரு சின்ன குழி இருக்கு, 2ஐயும் ஒன்னா வச்சு அதுல செலுத்தப்படும் போது அங்க வெப்பத்தோட உச்சத்துல 2ஐயும் ஒன்றாக கலந்து எது இளநீர் எது வெந்நீர், எது சூரியன் எது சந்திரன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. எவன் ஒருவன் தலை உச்சியிலிருந்து பிறந்தானோ அவனுக்கே குரு என்று யாரு கொடுப்பா? அந்த உச்சி தான் கொடுக்குது. திருவண்ணாமலையில் தினந்தோறும் அன்னதானம், அதை விரிவுபடுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கிறோம். கார்த்திகை 1ஆம் தேதி அன்று அது மக்களுக்கு பயன்படுவதற்கான ஒரு வழிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அங்கு அமர்ந்து சாப்பிடுவதற்கு டேபிளும் சேர்களும் நம் மாணவர்கள் அதை ஈடுபடுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். அதே போல் கீழே தரையமைக்கும் பணிகளில் கீழே அந்த பக்கம் நிறைய சகதிகள் இருப்பதால் அதையும் தரையமைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னதானம் பொதுக்கூடத்தை அமைத்ததும் மாணவர்கள் தான், அனைத்தும் மாணவர்கள் தான். நான் எப்பொழுதுமே என் மாணவர்களை இது போன்ற செயல்களை ஈடுபடுத்துவது புண்ணியத்துக்காக பாவத்துக்காக அல்ல. தயவு கூர்ந்து என்னை பின்தொடர்பவர்கள் கவனமாக கவனித்தால் நன்றாக இருக்கும். நான் விடுதலைக்கான உரியவன், நான் சுவாசத்துக்காக உரியவன், புண்ணியத்துக்காக உரியவன் அல்ல. என்னிடம் இருந்து விடுதலையை பெற வேண்டும், முக்தியை பெற வேண்டும், நான் மோட்சத்துக்குரியவன் என்பதை எல்லோரும் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். என்னை பின்தொடர்பவர்கள் அனைவர்களுக்கும் உங்களிடம் ஏதோ ஒரு பணியை நான் கொடுத்தாலோ இல்லை வார்த்தையால் சூட்சமத்தால் சொன்னால் அதை சாதாரணமாக கடந்து போய்விடாதீர்கள். அதுக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. விடுதலையை கொடுக்க வந்தவன், உன்னிடம் இருக்கும் பொருள் எல்லாம் செயலிலிருந்தும் ஒரு நாள் நீ விடுதலையாக வேண்டும். உன்னால் இந்த உலகத்தில் எதையும் அடைந்து விடலாம், விடுதலை அடைய முடியாது. விடுதலையே ஞானத்துக்கு உயர்ந்த செயல், விடுதலையே ஞானத்துக்கு திறவுகோல், விடுதலையே நீ யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கு அவரை பார்ப்பாய். அது குருவாக கடவுளாக இருக்காது, உன்னையே ஒரு அணுத்துவல்களாக பார்ப்பாய். அந்த விடுதலைக்காகத்தான் ஒவ்வொரு மாணவனையும் நான் முன்னிறுத்துகிறேன். என்னுடைய செயல் வடிவத்தை நீ தெரிந்து கொள். தோற்றி வைத்தவன் நான், அதே செயலை யாமே முடித்து வைத்து விடுவோம். அந்த மாதிரி செயல் வடிவத்து கொண்டவன் நான். எப்பொழுதும் எந்த செயலையும் பக்தியாக வேறு வடிவத்தில் அணுகுபவன் அல்ல. நான் ரொம்ப நிதானமாக என்னுடைய பணியை நீ கவனித்துக்கொள். விரிவுபடுத்துபவன் அல்ல, எப்பொழுதும் விடுதலைக்கான செயல் செய்பவன். என்ன கூட இருக்கின்ற அனைவரும் உன் செயலிலிருந்து இதில் நீ பணி செய், அன்னதானத்துக்கு உதவு, நீ இந்த காரியத்துக்கு ஈடுபடு, இந்த தியானம் மன்றத்துக்கு உதவு என்று சில நபர்களிடம் சொல்கிறோம், சில நபர்களை முன்னிறுத்துகிறோம். காரணம் விடுதலைக்காக மட்டுமே. நீ குருக்காக சேவை என்று நினைத்து விடாதே. உன்னுடைய விடுதலை அதுக்குள் இருக்கிறது. விடுதலையே ஞானம்.
நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். விடுதலைக்காக இந்த பெரும் பணியை உன்னை ஈடுபடுத்திக் கொள். நிச்சயமாக விடுதலை என்பது மட்டுமே நீ பெற வேண்டும். விடுதலை என்பது எல்லா பொருட்களை விட்டு விடுதலையாவது, குடும்பத்தை விட்டும் விடுதலையாக வேண்டும். பாற்றுக்கொள். பொதுவா நம்ம இவ்வளோ ஒரு ஒரு சிரத்தை எடுத்து இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் பண்றது, ஒரு மேஜிக் பண்றது, கிரியை பண்றது எந்த நேரத்துல வேணாலும் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி தத்துவங்கள், இந்த மாதிரி முக்கியமான உரைகள் எல்லா நேரத்திலையும் நடத்த முடியாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவமானது அப்படிங்கிறாங்க. ஒரு கேள்வியை ஏன் நீங்கள்லாம் கேட்கப்படணும் அப்படின்னா, எப்படி ஒரு ஆண் பெண் இணைந்து ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த மாதிரி ஒரு குருவிடம் ஒரு கேள்வியிலேருந்து பெரிய ஒரு ஞானத்துக்கான ஒரு விடையே பிறந்துருமா. ஒரு பெரிய ஒரு சகாப்தத்துக்கான ஒரு தீர்வையே அவர் கொடுத்துட்டு போயிடுவாராம். அதனாலதான் ஒரு தேசத்தை ஆள்ற ராஜா ஒரு ஞானியை போய் ஏன் சந்திப்பாருன்னா, அந்த தேசத்துக்கு தேவையான அத்தனை அந்த குழப்பத்துக்கும் அந்த செயல்ல எப்படி விடுபட்டு இதை எப்படி நிர்வாகத்தை பண்றதுன்னு பட்டப்படிப்பு, ராஜ்யத்துல இருக்கிறது, வேதம், மந்திரம், கிரந்தம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கும்போது 4 லைன்ல அந்த ஞானி பதில் சொல்லி அவரை ஒரு திருப்தி பண்ணி அனுப்பிச்சுடுவாராம். அப்ப அவர் லைஃப்ல அந்த நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத விஷயம் ஞானத்தால மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற உண்மையான வழி. எந்த படிப்பாலையும், எந்த எழுத்தாலையும், எந்த அறிவாலையும் ஒரு தீர்வை அளித்திட முடியாது. ஆனா ஒரு ஞானியால தீர்வு அளிச்சிட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நேச்சர்ல இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அலைவரிசையாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். ஒரு சாதாரண ஒரு புத்தக வாசிப்பாளர் கொடுத்துட முடியாது. அப்ப அதுக்குள்ளிருந்து நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு ஒரு அலைவரிசை பதில் அளிக்குது. ஒரு குரு பதில் அளிக்கல, ஒரு அலைவரிசை பேசினா எப்படி இருக்கும் அதுதான் இங்க. இப்ப இங்க நிகழ்றது என்னன்னா, நிறைய அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த மாதிரி நம்ம வகுப்புகள் குறைவா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம போடுற நம்மளுடைய அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, அடுத்தது ஒரு பெரிய கிரியை செய்ய, வேலை செய்ய கிளம்பிரும். அப்ப இந்த மாதிரி உரைகள் நிகழ்த்துறது ரொம்ப கம்மியாயிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடும். ஆனால் முக்கியமாக கீதையா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், எத்தனையோ இந்த கீதைக்குள்ள இருக்கிற கிரிகைகள், அந்த கிரியைன்னா சித்து அதிசயங்கள் எத்தனையோ கிருஷ்ண பரமாத்மாவோ சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பைபிள்ல எவ்வளோ பேர் அதிசயம் அவரே கர்த்தரே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த குரான்ல எவ்வளோ அதிசயங்கள் இருக்கு. ஆனால் இங்க உலகத்துல எது தாங்கி பிடிச்சு நிக்குதுன்னா, கிரியை தாங்கி பிடிச்சு நிக்கல, சித்து தாங்கி பிடிச்சு நிக்கல. அந்த கீதையும் அந்த குரானும் அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. அப்ப தத்துவங்களும் அந்த சொல் இருக்குல்ல, அது தாய்ப்பாலோட உயர்ந்ததுங்கிறாங்க. அப்ப கடவுள் உருவமா இருக்கிறாரு இல்லைங்கிற தாண்டி அந்த எழுத்தை தான் உலகமே வணங்கிக்கிட்டு இருக்குங்க. கீதையை தான் வணங்குறாங்க. நம்ம தாய்நாட்டுல உலகம் முழுக்க பைபிளை தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உலகம் முழுக்க அந்த குரானை தான் வணங்குறாங்க. அப்ப அந்த எழுத்துக்கு எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு. அப்ப அந்த எழுத்தை எப்படி, அந்த எழுத்து கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எழுத்து இல்ல, அதுதான் அலைவரிசை, அதுதான் உயிர். அதை நீ எப்பப்பெல்லாம் உனக்கு தேவைப்படும் போது எடுக்கிறியோ, எப்பப்பெல்லாம் தேவைப்படும் போது பெறற்றையோ, ஒவ்வொரு முறையும் ஒரு புதிதாக ஒரு குழந்தை ஒரு தாய்ப்பால் அருந்துவது போல், ஒரு புதிதாக ஒரு குழந்தை பூமியை தொடுவது போல், ஒரு புதிதாக ஒரு குழந்தை இந்த மண்ணை தொட்டு நடப்பது போல், அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கீதையையோ பைபிளையோ குரானையோ ஒரு ஞானி எழுதின செயலை எடுக்கும் போது அதிலிருந்து ஒரு புது அனுபவமும் ஒரு புது வழிகாட்டுதலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் லேண்ட்மார்க் அப்படின்னா, உனக்கு ஒரு இடத்துல நீ நிக்க வைக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அதே மாதிரி இது என்ன பண்ணுன்னா, நல்ல ஞாபகம் வைத்துக்கணும். இது ஞானம்ங்கிறதெல்லாம் அடுத்தது வை, ஞானத்துக்குள்ள இதை கொண்டு போகாத. இது ஒரு லேண்ட்மார்க்கா, நீங்க வா,
இங்க நின்னு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும், அடுத்தது நீ எப்படி போகணுங்கிறதுக்கு இது ஒரு ரூட் மேப்பா இது இருக்கும். இது ஒரு மேப்பு. இந்த மேப்பை எடுத்துட்டு நீ பயணிச்சுக்கிட்டே நீ இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் தொய்வு வருதோ, எங்கெங்கெல்லாம் சோர்வு வருதோ, எங்கெங்கெல்லாம் கலக்கம் வருதோ, எங்கெல்லாம் குழப்பம் வருதோ, எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ, எங்கெல்லாம் நீ அலக்களிக்கப்படுகிறாயோ, எங்கெல்லாம் உனக்கு மனம் அழுத்தம் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுதோ, எங்கெல்லாம் உனக்கு மேல் நோங்கி எண்ணங்களும் உணர்வுகளும் எது மேல் நோங்குதோ அதை எல்லாத்தையும் சமன் பண்ணுவதற்கும் அதை தீர்வு கொடுக்கறதுக்கும் இந்த எழுத்து உபயோகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருத்தருடைய அந்த எழுத்து வெறும் எழுத்து அல்லது. அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, நல்ல உயர்ந்த ஞானம், உயர்ந்த உலகத்திலே உச்சபட்ச உயர்ந்த ஞானம் எதுன்னா, அவர் கொடுத்திருக்கிறது எழுத்து அல்ல, அதுதான் நானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எழுத்து அல்ல. எப்பொழுதெல்லாம் அந்த எழுத்தை நீ எடுத்து பார்க்கிறாயோ அப்பொழுது நான் வருவேன். அதனாலதான் நம்ம ஊர்ல கீதையை வணங்குனாங்க, சர்ச்சில் பைபிளை வணங்குறாங்க, குரானை வணங்குறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் வணங்குறாங்கன்னா, அதை வாசிக்க போகும்போது இறைவனே வருவார் அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. அது நிதர்சனமான அந்த செயல் வடிவத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வடிவம். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திட்டமாக இங்க பாடம், அறிவு, படிப்பு, அந்த இருக்கிற நகரத்துக்குள்ள இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லா செயல்களும், கல்வி திட்டங்கள் எல்லாமே சேர்ந்து அறிவாக இருந்து உன்னை வழி நடத்தும். நான் எப்பொழுதும் ஞானமாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். அதற்காக நான் இதை பிரத்யேகமாக தயார் செய்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதே நேரத்துக்குள்ள இது சில ஆண்டுகள் செயல்படும். அதற்கப்புறம் அடுத்த பிரத்யேகமாக ஒரு செயல் வடிவத்தை நான் உன்னோட கொடுப்பேன், உன்னோட பயணிப்பேன். நான் மேக்சிமம் உன்னோட உரை நிகழ்த்துறதுக்கு காரணமே, சில நேரத்துக்குள்ள நான் உரை நிகழ்த்துறத நீ ஒரு ஆவணப்படுத்தி வச்சுக்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. என்னுடைய குரலையோ என்னுடைய குரல்ல இருந்து வர்றதை எழுத்தா கூட நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இதுதான் உனக்கு தங்கம், வைரம், பணம், உயிர் எல்லாமே இதுதான். இதுதான் உனக்கு என்ன பண்ண போகுதுன்னா, நீ நான் இல்லாத நேரத்துல கூட, பேரிடர் காலம் வரும்போது கூட, உனக்கு பெரிய ஆபத்து வரும்போது கூட, இந்த குரலை கேட்டு 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 இந்த எழுத்தை பார்த்து 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 நீ என்ன பண்ணுவ, ஒரு நம்பிக்கையோடு யாருடைய உதவியும் இல்லாமல் நீ வாழ்ந்து விடுவாய், நீ பயணித்து விடுவாய். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு குருவுக்கு ஒரு ரோல் கொடுப்பாங்க. இப்ப நம்ம நிகழ்கால குரு அப்படிங்கிறதுக்கு ரோல் என்னன்னா, நீ யார் இருக்கிறா, யார் வர்றா அதை பார்க்காத, எப்பொழுதுமே உன்னுடைய உரையை நீ நிகழ்த்திரு. ஏன்னா இந்த உரை எத்தனையோ 50 ஆண்டுகள் கழித்து வரப்போற பிறக்க போகுதுல ஒரு கருவுல ஒரு குழந்தை, அதுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால ஒரு சிறு காலகட்டம் கொடுத்திருப்பாங்க. அந்த காலத்துக்குள்ள உன்னுடைய போர் மாதிரி இந்த உரையை நிகழ்த்திரு. இது ஒரு போர். இந்த போர் மாதிரி இதை நிகழ்த்திரு. அதற்கப்புறம் நீ கிரியை செய்ய போயிட்டா லட்சக்கணக்கான மக்கள் உன்னை உரை நிகழ்த்த விட மாட்டார்கள். அப்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கால் முடியல, காலை நிமித்துங்க, காலை நேராக்குங்க, உயிர் போகுது, இவரை காப்பாத்துங்க, அந்த மாதிரி ஒர்க் உனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நீ ஓடி மக்களிடம் ஒழிய வேண்டிய ஒரு சூழலும், மக்கள் கூட்டம் கூட்டமாக உன்னை துரத்த வேண்டிய ஒரு சூழலும் வந்துடும். அப்ப உனக்கு சாதகமாக எப்படி நாங்க பிரபஞ்சம் வச்சிருக்கிறோம்னா, இயல்பாக நீ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தயாராகிற அந்த தருணத்துல அந்த நேரத்துக்குள்ள உரைய வச்சிருப்போம். அப்ப ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு, ஊர் விழிக்கல. ஆனா சில உயிர் விழித்தது பாத்தியா, அந்த 10-20 உயிர் மட்டும் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கும். ஊர் தூங்குது, 10-20 உயிர் மட்டும் விழித்தது. அப்ப ஊர் தூங்குதுன்னா ஊரே என்ன விழிக்கலன்னு அர்த்தம். ஒரு தனி மனிதன் விழிக்கிறது கிடையாது, ஊரே, இந்த தேசமே, இந்த உலகமே என்ன விழிக்கல. விழித்தால் என் போன்ற ஒருவனை எப்படி கண்டுகொள்ளாம இருக்க முடியும்? அப்ப ஊர் தூங்குது. என்கிட்ட சொல்றாரு, ஊர் தூங்குகுது. ஊர் தூங்கும்போது ஒரு நல்ல தருணம். ஊர் தூங்கும்போது நீ பணி செய்ய வேண்டும், உன் குரல் இசைக்கப்பட வேண்டும். அப்ப ஊர் தூங்கும்போது தனிமையாக நீ உட்கார்ந்து இசைப்பதோட, அந்த ஊர் தூங்குகின்ற வேளையிலே 10-20 ஆன்மாக்கள் உயிரை விழிக்க வைத்து உனக்கு எதிரிலே உட்கார வைப்போம். அப்பொழுது நீ இந்த உரையை நிகழ்த்து. அப்பொழுது ஒரு நாள் இது செயல்பாட்டுல போய்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேல
உன்னுடைய உரையோடைய சத்தம் இசைக்கப்படுவது கேட்டு 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 ஒரு காலகட்டத்துக்கு மேல ஊரு விழிச்சிரும். அதுக்கப்புறம் ஊரு விழிச்சிருச்சுன்னா நீ உரை நிகழ்த்த முடியாது. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஞானியும் அந்த ஊர் உறங்கும் போது உரை நிகழ்த்துகிறார்கள். ஊரு விழித்ததுக்கு அப்புறம் அவங்களால எந்த பணியும் செய்ய முடியல. அதிசயம் மட்டும்தான் செய்ய முடியும், ஆசீர்வாதம் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப அதனாலதான் ஊர் உறங்கும் போது நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துக்குள்ள நீ ஒரு நல்ல இந்த மாதிரி வடிவத்தை கவனித்து நிதானித்து பண்ணிக்கணும். இது எப்படி? பிரபஞ்சத்தாலேயே நிகழ்த்தப்படுகிற திட்டம், ஒரு குருவால நிகழ்த்தப்படுற திட்டம் அல்ல. ஒரு குரு என்பவர் எந்த சூழல்லையும் அவரால் உருவாக முடியாது. பிரபஞ்சம் நினைத்தால் மட்டும்தான் உருவாக முடியும். ஒரு குரு ஒரு சித்தாள் வேலைக்கு ஒருத்தர் போறாங்க. அடுத்த சித்தாள் வேலைக்கு போனவங்க கொத்தனாரா மாறிடுறாங்க. கொத்தனார் வேலைக்கு போனவங்க இன்ஜினியரா மாறிடுறாங்க. ஆனால் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள போனவனோ இல்ல வேற வடிவத்துக்குள்ள போய் படிச்சோ ஏதோ ஒரு வடிவத்தில் குருவாக மாற முடியாது. குரு என்பது ஒட்டுமொத்தமான இந்த அலைவரிசையாகவே எவன் ஒருவன் மாறுகிறானோ அவனே குருவாக இருக்க முடியும். அப்ப குரு என்பது இந்த உலகத்தில் உயர்ந்தது. ஒரு சாதாரண வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் உருவாகிறது, ஒரு பொருள் அந்த அலைவரிசை ஒரு வேலையை செய்யறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு செயல், ரொம்ப அரிதான ஒரு வடிவம். அதான் அந்த தோல் போத்திருக்கு, முடி தாடிகள் முளைத்திருக்கிறது, அது மேல ஒரு உடையையும் போத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளிருந்து வருகிற குரலோ அதுக்குள்ளிருந்து வருகிற வார்த்தையோ ஒரு அலைவரிசை கிட்டிருந்து வருகிற வார்த்தை, ஒரு மனித உடலிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல அப்படிங்கிறதையும் ஒரு தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு அனுபவம், ஒருத்தருடைய உரை என்பது அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அதான் சொல்றாங்க, குருவோட ஒரே ஒரு சொல் போதுங்கிறாங்க. ஒரு சொல் வெல், ஒரு சொல் கொல்லுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குருவோட ஒரு சொல் போதும். 50 ஆண்டுகள் கழிச்சு கூட நீ ஞானம் அடையலாங்கிறாங்க. ஒத்த சொல்ல வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து இருந்தனா 50 ஆண்டுகள் கழித்து கூட உனக்கு ஞானம் சித்தியாகும். அந்த ஒரு சொல் கிடைக்கலன்னா நாயா நீ அலையணுங்கிறாங்க. ஞானம் அடைந்த அத்தனை பேரும் இந்த ஒத்த வார்த்தைக்கு தான் நான் அலைஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஓம் என்றதுக்கு விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரியாம பல பேர் அலைஞ்சிருக்கிறான். ஓம், அந்த ஓமுக்கு விளக்கம் தெரியல. புரியுதுங்களா? அப்ப ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாம தான் பல நாடுகள்ல பல நகரங்கள்ல அலையிறாங்க. ஒரு வார்த்தையில ஞானம் ஒளிந்து கிடக்கும். ஒரே வார்த்தை தான், ஒரு சிம்பிள் வேர்டு தான். அந்த வேர்டுக்குள்ள ஒரு ஞானம் ஒளிந்திருக்கும். ஏன்னா அந்த வேர்டை அந்த குரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் உள்ளே வச்சு பல நாள் உள்ளே இருந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து வெளியில உழுவுது அது. அப்ப அந்த ஒரு வேர்டு எவன் பயன்படுத்துறானோ அவன் இந்த ஞானம் என்ற வித்தையை கற்றுக்கொள்வான் அப்படின்னு அதுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு வேர்டை கண்டுபிடிக்க முடியாம இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் எங்கெங்கயோ அலைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு குரு உரை என்பது எப்படி இருக்கணும், எப்படி அப்படின்னா இது இறை தத்துவமா கூட பாத்திரக்கூடாது. ஒரு குருவோட உரை என்பது ஒரு 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 மேல இருக்கிற ஆகாயத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரமும் கீழே இறங்கி ஒரு வேலை செய்யற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலம். ஏன்னா ஒரு யுகத்தையே டிசைன் பண்றதுக்காக அவர் உரை நிகழ்த்த வைப்பாங்களாம். ஒரு யுகத்தையே வழி நடத்த போறதுக்கும் ஒரு யுகம் மாறுறதுக்காக இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற நம்ம தெருவு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க நீங்க எல்லாம் ஏதோ பக்தியில வரலங்க, இது விழித்தாதான் வர முடியுங்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு விபத்துல நடக்கல அப்படிங்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க விபத்தில் இங்க சேரவில்லை, ஒரு நோயில கட்டு போட்டு இங்க உட்காரல. இது ஒரு விழிப்பு. ஆனா விழிப்பில் வந்த உயிர் இங்க விழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்கு. அதை என்னன்னு கவனிக்காம இந்த பலாப்பழம் ஓவரா பழுத்து போய் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி விழி பிதுங்கி இப்படியே உட்கார்ந்து இருக்குங்க. அதுங்க எதுக்கு ஏதோ வேற ஒண்ணு வாங்க வந்துட்ட மாதிரியும் வேற ஒண்ணு இவர் கொடுத்துருவாருங்கிற மாதிரி விழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்கு. இப்ப அது விழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்கிட்ட என்ன சொல்றேன்னா,
தயவு செய்து இங்க என்ன ஆகி போச்சு தெரியுமா? எனக்கு இந்த உரையில விழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்கிறத விழியை திருப்பி மடித்து அதை பழுத்தது இருக்கு பார்த்தியா, பழுத்து கொஞ்சம் நொந்து போய் அதை அழுகிற மாதிரி ஆயிரும். அதை ஓவரா பழுத்ததை திருப்பி நான் சரி செய்து ஒரு செங்காயாக மாற்றி கொண்டாரு. ரொம்ப பழுத்து போயிடுச்சுன்னா அதை ரொம்ப நாள் வச்சு டிராவல் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. விழி பிதுங்கிருச்சுல இப்பயே. அப்புறம் ஞானத்தில் நிறைய இடத்துல நான் பப்ளிக்கும் சரி நீங்களும் சரி நிறைய இடத்துல பிதுக்குப்படணும். இப்பயே பிதுங்கிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப டேமேஜ் ஆயிடுவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விழி பிதுங்கி என்ன ஒரு படம் மாதிரி டிவி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்கும். விழி பிதுங்கிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருப்பியும் அந்த விழியை உள்ள அடக்கி அந்த செயலை இயல்புக்கு கொண்டு வந்து அந்த பழத்தை செங்காவாக மீண்டும் ஆக்கி அது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கட்டும். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இப்ப எமோஷன் அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள எல்லாம் இப்ப வரக்கூடாது. இந்த நேரத்துல செவியை வைத்து உயிர் விழித்ததை கவனமாக வைத்து குரு காட்டுகிற உரையை, குரு நடத்துகிற உரையை ஒரு நூலை கொண்டு ஒரு ஊசியிலே அதை கோற்று எங்கே தைக்கப்பட வேண்டுமோ அதை தைக்கணும். அதை விட்டு நீ பிதுங்கினால் ஊசியையும் விட்டு விடுவாய், நூலையும் விட்டு விடுவாய். எக்ஸாம் காலில் உட்காந்து திணறக்கூடாது. நீ முழு அட்டம் டைம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த குருவோட செயல் வடிவத்துல அங்க பக்தி, எமோஷன் இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லாம கவனத்தோடு இந்த உரை நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் பண்ணுவதற்காக செயல். நீ தியானம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரு குருவோட உரையை காதுல கேட்டுட்டாவே ஒரு காற்று உனக்குள்ளே வாங்கிக்கிற மாதிரி தான் இது. இந்த கேட்கறதே என்னன்னா, பிரபஞ்சம் இன்னைக்கு ஒரு உரை இவர் வாயிலிருந்து நிகழ்த்தப்படும் அப்படின்னு அது தீர்மானித்து வச்சிருக்கோம். அந்த உரை இவர் வாயிலிருந்து வரும்போது அது காற்றாக அலைவரிசையாக உன் செவிக்குள்ள போகுது பார். இதுவே உலகத்திலே உயர்ந்த தியானங்கிறாங்க. கீதை முதல் முறையாக உருவாகும் போது எந்த செவி கேட்டிருக்கும், அது எப்படியாப்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்கும்னு நீங்க பாருங்க. முதல் முறையா அந்த மாதிரிதான் இப்ப இருக்குல்ல. நாளைக்கு இந்த உரைய கோடான கோடி பேர் படிக்க போறாங்க, கோடான கோடி பேர் கேட்க போறாங்க. ஆனா முதல்ல கேட்டது இந்த விழி பிதுங்கிய ஆட்கள் தான். இங்க உட்காந்து நம்ம அப்படியே படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, விழி பிதுங்கி அந்த குறிப்பு நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த பைபிள் உருவாகும் போது முதல் முறையா கேட்டது இருக்கு பார்த்தீங்களா, அதுங்க தான் வரலாறா இருக்குங்க. அதுங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொசு வேற கடிக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிறக்கத்துல ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. நாளைக்கு அதுங்கெல்லாம் வரலாறா மாறும். அந்த முதல் வாய்ப்புகள், முதல் அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் பூர்வ ஜென்மத்தோட பந்தமும். அதை இல்லாம பல நாள் ஒரு ஜீவன் தேடுனதுக்கு இறைவன் அவங்கள ஒரு சாட்சியாக முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த உரையை நிகழ்த்துறாராம். எப்படி சாட்சியாக வச்சுக்கிட்டு இவர்கள் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெரிய அறிவாளிகளையும் பெரிய மேதைகளையும் பக்கத்துல எதிரில் வச்சுக்கிட்டு நான் உரை நிகழ்த்தல. சாதாரண இவங்களை வச்சுக்கிட்டு நாளைக்கு இவங்களை ஞானம் அடைய போறாங்களா, இவங்கள்ட்டயே இப்படி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ரோட்ல போறவங்க கூட நினைக்கலாம். இதே இங்க ஒரு 10 கோட்டு போட்டு 10 வெள்ளைக்காரவங்க உட்கார்ந்தா பரவாயில்ல, இது ஒரு ப்ரொஃபஷனலா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா திருவிழாவில் தொலைந்து போன மாதிரி ஒரு 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 திருன்னு முழிச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கவங்க முன்னாடி ஒரு குரு இந்த மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தும் போது எதிரில் பார்க்குறவனுக்கு என்னன்னு புரியாது, என்னப்பா அது அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி திருவிழாவில் தொலைந்து போனவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பிரபஞ்சம், ஒரு குரு. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு தேவை அவன் உருவம், அவன் அவன் கண்கள், அவன் முகம்ல, அவன் உயிர் விழித்திருக்குல்ல, அதுதான் தேவை. விழித்த உயிரை மீண்டும் நான் என்ன செய்வேன், உறங்க விட மாட்டேன். என்னுடைய உரை எப்படி, விழித்த உயிரை மீண்டும் உறங்க விட மாட்டேன். மகனே, விழித்து விட்டது உன் உயிர், மீண்டும் அது உறங்குவதற்கு நான் எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டேன்.
இன்று விழித்த உயிரை மீண்டும் மீண்டும் என்னுடைய குரலும் என்னுடைய சொல்லும் உன்னை விழிக்க வைக்க கொண்டே இருக்கும். அந்த விழிப்பு தான் மகனே உன்னுடைய தியானமாக மலர்ந்து ஞானமாக மலர்ந்து நீ ஒரு நல்ல வடிவத்தை நோக்கி பிரயாணிப்பாய். நாளைக்கு மிக வடிவத்துக்குரிய ஒரு செயலாக நீ இருப்பாய். பொக்கிஷமாரி ஒரு செயலை உனக்குள் உயிருக்குள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு வடிவத்தை நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும் நம்ம நினைக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ரோல் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த வாய்ப்புகள், இந்த வடிவங்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இதுக்குள்ள தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பணி நடக்கப்படுறது. ஒரு இசை பணி நடக்கும்போது ஒரு நோட்ஸ இசையமைப்பாளர் எழுதுவார். அதுக்குள்ள அந்த கருவியை வாசிக்கப்படக்கூடியவர்கள், அந்த பாடல்களுக்கு உருவாகக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க. அந்த 25 பேரும் முதல் ஆளாக அந்த பாடலை ரசித்து கேட்கிற வாய்ப்பும் அது உருவாகின்ற போது அந்த பணிக்குள்ள இருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த பாடலை அவங்க பெரிதுபடுத்த மாட்டாங்க. எப்படி? அந்த பாடலை பெரிதுபடுத்த மாட்டாங்க. சில பேர் பெரிதுபடுத்திருப்பாங்க, சில பேர் பெரிதுபடுத்த மாட்டாங்க. அப்ப கோடான கோடி பேருக்கு அந்த பாடல் போய் சேர்ந்து அந்த பாடல் பிரபலமாக எங்க பார்த்தாலும் ஒலிக்கும் போது இவர்களுக்குள்ள என்ன ஆகும்? இந்த பாடல்ல நான் இருந்திருக்கேங்க, இந்த பாடல் ஒலிக்கும் போது நான் அங்கனதாங்க நின்னேன், இந்த பாடல் இருக்கும்போது எனக்கு ஐடியாவே இல்லைங்க, இப்படி அங்க இது ஒரு பிரபலமா இருக்கும், இப்படி அங்க ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் வியர்ப்பாங்களாம். அதே மாதிரிதான் இந்த குரல் எழுதி வச்சுக்க, ஒரு நாள் எங்கெங்கயோ ஒலிக்கும். இந்த குரல் ஒலிக்கும் போது எப்பா நான் நம்புவியா, அந்த இடத்துக்குள்ள நான் உட்கார்ந்து இருந்தப்பா அப்படிங்கிற அந்த செயலை உனக்குள் தோணும். நீ சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டான். அங்கிட்டு ஓரமா போமா, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்ப அப்படின்னுவான். அப்ப உன்னுடைய அனுபவத்தை கூட ஒருத்தன் கேட்கறதுக்கு வரமாட்டான். என்னப்பா அப்படி சொல்ற? நான் இருந்தப்பா, நான் கேட்டப்பா அந்த குரலை, அந்த இடத்துக்குள்ள நான் பல வகுப்புகள் நான் ஏமா இதெல்லாம் நீ சொல்றது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்றான். ஆனால் அங்க ஒரே ஒரு செயல் என்னன்னா, உன்னை எவனும் நம்ப வேண்டாம். ஏன்னா அந்த குரல் உன்னை அழைச்சிச்சுல, அந்த குரலுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, அதுக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ பொய்யை உரைக்கவில்லை என்று அந்த குரலுக்கு தெரியும். அதை வேற ஒருத்தர்கிட்ட நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வாழ்க்கையில் மிக முக்கியமானது எப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு விஷயம், ஒரு நிலவு அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருட்டா இருந்து திருப்பி நிலவா வருது. அப்ப இருட்டா இருக்கும்போது திருவண்ணாமலையில ஒரு 10,000 பேர் நடந்துகிட்டு இருக்கான். அப்ப முழு நிலவா மாறும்போது 10 லட்சம் பேர் நடக்கிறான். இதேதான் இப்ப இருட்டு, 10 பேர் உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் நிலவா மாறும், 10 லட்சம் பேர் உட்காருவான். புரியுதா? இதான் துவக்கம். இருட்டிலிருந்து துவங்குகிறேன் ஒரு வெளிச்சத்தை உருவாக்க. சரியா? இந்த இருட்டு உங்களுக்கான இருட்டு இல்ல, இந்த உலகத்துக்கான இருட்டு. இந்த வெளிச்சம் என் முகத்துக்கான வெளிச்சம் இல்ல, இந்த உலகத்துக்கான வெளிச்சம். இந்த வெளிச்சத்திலிருந்து நான் சொல்ல நினைப்பது, இந்த இருட்டிலிருந்து நான் சொல்ல நினைப்பது, இருட்டிலிருந்து தான் வெளிச்சம் பிறந்தது. அந்த இருட்டு இந்த வெளிச்சத்தால் நாளை அந்த இடமும் வெளிச்சமாக போகிறது. அப்ப முதல் வெளிச்சம் என் முகத்துக்கு இந்த லைட்டு கொடுக்கல, யாமே வெளிச்சம் என்று இந்த லைட்டு மூலியமாக இந்த வெளிச்சத்தை காட்டுறோம். நாளை உன் முகத்துக்கும் ஒரு வெளிச்சம் இந்த வெளிச்சத்தால் கிடைக்க போகுது. இதுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். இப்பொழுது நீ இருட்டு, நான் வெளிச்சம். நான் வெளிச்சம் என்பதை நீ மறந்து கொண்டு நீ உட்கார்ந்து இருக்கிற. அதுக்காக தான் நீ இருட்டு, நான் வெளிச்சம் என்பதை நீ உணர்வதற்காகத்தான் இந்த வகுப்பு. அப்பொழுது இந்த வெளிச்சத்தால் ஒரு நாள் நீ இருட்டு வெளிச்சமாக போகிறாய். இதுவே ஞானம், இதுவே வாழ்க்கையின் உண்மை தத்துவம், உண்மை செயல். அப்பொழுது ஒரு இருட்டும் ஒரு வெளிச்சமும் உறவு கொண்டது, மிக மிக நுட்பமானது. அப்போ இருட்டை ஒரு வெளிச்சம் கொண்டாடுகிறது. ஏன் கொண்டாடுகிறதுனா, இருட்டாக இருக்கப்படுகின்ற உன்னால் தான் வெளிச்சமாக நான் வர வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்பொழுது உன் கேள்வியால், உன் இருட்டால் எனக்குள் இருந்து ஒரு அக்னி கிளம்புகிறது, ஒரு வெளிச்சம் கிளம்புகிறது. அப்ப இந்த வெளிச்சம் உலகம் முழுக்க பரவ போகுது.
உலகம் முழுக்க பரவ போகுது. அப்பொழுது இந்த வெளிச்சத்தோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை உன்னால் யூகிக்கவே முடியாது, யூகிக்க கூட முடியாது. பௌர்ணமி நிலவை பார்த்திருக்கிற, இந்த மலை சுத்தி இருக்கிற பௌர்ணமி நிலவுனா என்னன்னே உனக்கு தெரியாது. முதல்ல அதுக்குள்ள இருக்கிற அந்த அலைவரிசையோ அந்த வெளிச்சமோ அதோட தன்மையோ உன்னால் உணர முடியாது. அது ஒரு நாள் நீ அதை உணர்வதற்காகத்தான் உனக்கு இந்த குரல்ல இருந்து ஒரு விஷயத்த இசைக்கப்படுது. இதை கேட்கும்போது ஒரு நாள் அந்த நிலவோடைய முழு வடிவமும் செயல்படுத்தப்படும். பௌர்ணமியில நிலவோடு ஒருவன் காயப்பட வேண்டும். சூரியன்ல துணியை துவைச்சு அலசி காய வைக்கிறல்ல, அந்த மாதிரி நிலவோடு, நிலவு மேலே மேல அமர்ந்திருக்கு. நிலவு மேலே நிலவு அமர்ந்திருக்கும் போது நீ என்ன செய்யணும்? நிலவு கிட்ட போய் நின்று உன்னை காய வைத்துக்கொள், உன்னை உணர்த்திக்கொள்னா ஈரமாக இருக்கிற உன் தலையை எப்படி கசட்டி அந்த இடத்துல காய வை. அப்ப நிலவு கிட்ட நீ போய் காயப்படணும், நிலவோட நீ போய் நிக்கணும், நிலவு கிட்ட நீ நனையணும். அதனாலதான் பௌர்ணமியில் நிலவு இருக்கும்போது நிலவு மேல இருக்கும்போது கீழே நீ நட, உட்காரு, தியானம் பண்ணு. வெட்ட வெளியோடு இந்த பூமி முழுக்க நிலவால நனைக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது நீயும் நனைந்து போய் எங்கேயாவது வீட்டுக்குள்ளேயோ ஏதோ சோத்த தின்னுட்டு போர்வைக்குள்ள ஒளிந்து கொள்ளாதே, நிலவோடு நன. அந்த நிலவுக்குள்ள ஆயிரம் ரகசியம் இருக்கு. ஒரு நாள் நிலவோடு நனையப்படுகிறவன் தான் நிலவாக மாறி ஞானி என்று சொல்கிறான். நிலவோடு நனையப்படாதவன் நிலவையே பார்த்து கொண்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டி செத்து போயிடுறான். புரியுதுங்களா? அப்பொழுது பகலில் சூரியனோடு காயப்பட வேண்டும், இரவில் நிலவோடும் காயப்பட வேண்டும். 2 விதமான தன்மை கொண்ட அந்த அலைவரிசையில் துணி போல உன்னை அலசி அங்கே காய வையே. அதனாலதான் அங்கே காய வையே. அதுக்கான ஒரு செயல் செய்த என்றால் உனக்குள்ளேயே அந்த சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் 2 காற்று உன்னை உள்ளே அந்த ஈரப்பதத்தை எடுக்கும், அந்த ஈரத்தை உரியும். அதான் நீராவி தத்துவத்துக்குள்ள சொன்னதும் அதுதான் இந்த தியானத்தோடைய உன்னதமான கலையாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக உருவாக்கப்பட்டது. அப்ப இளநீர் போன்று, நல்லா ஞாபகத்துக்க, இளநீர் போன்ற ஒரு தண்ணி வடிவம் கொண்டது சந்திரனாக இருக்கிறது. சுடு தண்ணி போல் கொதிக்கின்ற நீர் போல இருப்பது சூரியனாக இருக்கிறது. இந்த 2 நீரும் சேருமா? நீங்களே நினைத்துப்பார். ஒரு இளநீரும் ஒரு சுடுதண்ணியும் சேருமா? இந்த இளநீரும் இந்த சுடுதண்ணியும் சேர்ந்துதான் இந்த குரலை உருவாக்கியது. இப்ப நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இளநீர் போன்ற ஒரு தண்ணியும் சுடுதண்ணி கொதிக்க வைத்த தண்ணியும் 2 தண்ணியும் கலந்த போது அந்த 2 தண்ணியிலிருந்து தான் ஒரு உரை பிறந்தது. இந்த ஒரு தண்ணி சந்திரனாகவும் இன்னொரு தண்ணி சூரியனாகவும் இருக்கிறது. இந்த 2 தண்ணியும் கலந்து ஒரு நாள் தண்ணி இல்லாமல் அங்கு போய் என்ன ஆனது? என் ஊர் முழுக்க குறவை மீன்களாக இருந்தது. குறவை மீன்கள் எல்லாமே தண்ணி வத்தியதுக்கு அப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு பார்த்தா எல்லாம் சேத்துக்குள்ளே போய் உள்ளே படுத்து கொண்டது. அப்ப அங்க சேத்துக்குள்ளே சகதிக்குள்ளே தண்ணியே இல்லாத சேறு மேலே காய்ந்து என் ஊர் குளம் முழுக்க வெடித்து அப்படியே கிடக்கு. வெடித்து கிடக்கிற குளத்தில் ஒரு அடிக்கு மேல வெட்டி பார்த்தா உயிரோடு பல குறவ மீன்கள் சேத்துக்குள்ளே இருக்கிறது. அப்பொழுது என்ன என்று விசாரித்து பார்த்தால், அந்த குறவ மீனை பிடித்து விசாரித்தால் அதற்கு இந்த சேத்துக்குள்ளேருந்து வருகிற சுவாசத்தை வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த குறவை மீனுக்கு முழு தண்ணி அந்த குளம் நொம்பியது உடனே திருப்பியும் சேத்துக்குள் இருந்தது அந்த தண்ணி ஊறி மீண்டும் மேலே வந்து அந்த தண்ணிக்குள்ளேயும் வசிக்க கத்துக்குது. அப்ப சேற்றுக்குள் இருக்கும்போது சமாதியாக இருக்கு, நீருக்குள் இருக்கும்போது பிரசண்டா இருக்கு. ஒரு மீனுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு ஜீவனாக இவ்வளவு பெரிய தன்மைகளை அது கற்று வைத்திருக்கிறது, அது நுட்பமாக செயல்படுகிறது. இதே போலதான் ஒரு ஞானி அவன் மனிதனாக இருக்கும்போது இந்த 2 தண்ணி கொண்ட இந்த 2 காற்று கொண்ட இளநீரையும் இந்த வெந்நீரையும் கலக்க 2யும் கலந்து உச்சியிலே கொண்டு போய்
இந்த 2 தண்ணியை எங்க கொண்டு வைக்கணுங்கிறான்? உச்சியிலே ஒரு குழி இருக்கிறது, சின்னமாக ஒரு ஊசி துவாரம் அந்த அளவுக்கு தான் ஒரு குழி இருக்கு. அந்த குழியில போய் இந்த 2 தண்ணியும் ஊற்றப்படணும். இப்ப இந்த 2 தண்ணியும் ஊற்றப்படும் போது அங்கு அந்த திருமூலம் என்று சொல்றான்ல, அந்த மூலமாக ஒரு ஒளி பிறகாகவும் சின்னதாக ஒரு பொட்டு போல கிளம்புகிறது. அதிலிருந்து அந்த வடிவத்துக்குள்ளிருந்து அலைவரிசையாக 2 நீரும் மறைந்து போகிறது. அங்கு சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை. அந்த சின்ன நட்சத்திரங்கள் குட்டியாக ஒரு துளி இருக்கிறது. அந்த துளியில் 1000 கோடி சூரியனுக்கு சமமாக அலைவரிசைகள் பிரகாகம் எடுத்து வெளியில வருகிறது. அந்த 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 சின்ன துளி இருக்குல்ல, அந்த துளி இறந்தவனை எழுப்பும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த துளியிலிருந்து என்ன வடிவம்? இன்னொரு ஒரு பெரும் செயலாக இங்க கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்கல்ல, என்ன வச்சிருக்கிறாங்க? மரகத பச்சை கலர்ல மரகத நாணயம், மரகதன் கல்லு பார்த்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அந்த தலையில இருக்கிற ஒரு பொட்டு இருக்குல்ல, அதற்கப்புறம் முழு உடலாக அந்த அலைவரிசை எப்படி இருக்குமானா மரகதமாக இருக்குங்கிறாங்க. இந்த 2 நீரும் கலந்து உச்சியிலே போய் எப்படி இந்த உருக்கி 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 இரும்பையோ தங்கத்தையோ உருக்கி ஒரு சின்னதுல ஊத்தி அதை அப்படியே கொஞ்ச நாள் வச்சு மெல்ட் ஆகிட்டு திருப்பி எடுத்து பார்த்தா அது கொஞ்ச நாள்ல காஞ்சி என்ன இருக்கும்? ஒரு காசு மாதிரி இருக்கும், ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த 2 நீரையும் எல்லா பக்கமும் வாகித்துட்டு கடைசியாக எடுத்து கொண்டு போய் உச்சியிலே ஊத்தணும். உச்சியில ஒரு சின்ன குழி இருக்கு, 2யும் ஒன்னா வச்சு அதுல செலுத்தப்படும் போது அங்க வெப்பத்தோட உச்சத்துல 2யும் ஒன்றாக கலந்து எது இளநீர் எது வெந்நீர், எது சூரியன் எது சந்திரன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப 2ம் கண்டுபிடிக்க முடியாத போது இந்த 2 நீரும் தங்கமாக மாறல, வைரமாக மாறல, வெள்ளியாக மாறல, திருமூலர்னு உங்க ஊர்ல ஒரு சித்தர் சொல்லிருக்கீங்களா, அதுவா மாறிடுச்சான். உங்க ஊர்ல ஒரு திருமூலர்னு ஒரு சித்தர் சொல்லிக்கிட்டு அலையிறீங்கல்ல, அதுதான் தலையில முளைத்த திருமூலன். எங்கே முளைத்தானா? இந்த 2 நீரிலிருந்து முளைத்தான் திருமூலன் என்ற சித்தன். அது திருமூலன் என்ற சித்தனுக்கு பேரு. சித்தன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த 2 நீரும் அங்க போய் அந்த 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 ஹோல்ஸ்ல போய் செலுத்தப்பட்டா அங்கிருந்து ஒரு சிறு குட்டி சின்ன ஒரு கடுகு அளவுல இருக்கிற ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன மின் அப்படியே மின்னுமா. அது அது பண்ற வேலை கடுகு தான். கடுகு சைஸாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் அவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துமா. அந்த கடுகு நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக அந்த நட்சத்திரங்கள் மாறி அடுத்ததாக உருவாகிறது தான் அந்த மரகத செயல்ல உருவாகுமா. அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு ஒளி பிரகாகம் ஏற்பட்டு எங்கு பார்த்தாலும் ஒரு அலைவரிசையாக, இதோடைய அலைவரிசையாகவே வீசுமா. இதுதான் ஒரு உச்சபட்ச இந்த மாதிரி களி காலம் அழிந்து சத்திய யுகம் பிறக்கும் போது இது போன்று நடக்கும். எல்லா காலத்திலையும் இது நடக்காது. எப்ப நடக்குமா? சத்திய யுகம் என்பது துவங்கும் போதும் அதே வேளையில அந்த களி அழிக்கும் போதும் இது போன்ற ஒரு பணி நடக்குமா. அப்ப இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு பணியா இருக்குமா. அப்ப இங்க இருக்கிற இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குள்ளயும் அப்ப இதுக்குள்ள என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னா, அந்த 2 நீர், இளநீர் சுடிநீர் 2ம் பல நாள் கலந்து ஒரு ஹோல்ஸ்ல போய் தலைக்குள்ள உச்சியில போய் அது கலந்து அங்கிருந்து திருமூலம் என்ற ஒரு நட்சத்திரம் உருவாகி அதிலிருந்து ஒரு மரகதம் உருவாகி இந்த உலகத்துக்கு அலை வீச ஒளி வீச பணியை வந்து செயல்படுத்துறதுக்குத்தான் நிகழ்கால குரு என்று எமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இங்கிருந்து இந்த பணி துவங்கும், இந்த வடிவம் தொடங்கும், இந்த செயல் தொடங்கும். ஏதோ எங்கேயோ அசைந்தோ அசையாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு தியானம் கத்துக்கிட்டு எங்கேயோ ஒன்று இருந்து தட்டு தடுமாறி வந்து ஒரு குரு என்று சொல்லி தட்டுக்கு சோறு போட்டு ஒரு குரு சொல்வது போல் சொல்வது அல்ல. எவன் ஒருவன் தலை உச்சியிலிருந்து பிறந்தானோ அவனுக்கே குரு என்று யாரு கொடுப்பா? அந்த உச்சி தான் கொடுக்குது. அந்த உச்சியில இருக்குல்ல ஒரு கடுகு,
அந்த கடுகு தான் தீர்மானிக்குது. அந்த கடுகு வேலை செய்யும். யாம் வேலை செய்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த கடுகு வேலை செய்யும். அந்த கடுகோட முழு வேலை என்ன என்று காலமும் நேரமும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் போது நீங்க அரிய வகையான செயலை தெரிந்து கொள்வீர்கள். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க சொல்லணும் நினைச்சது, இந்த இடத்துல சொல்லணும்னு நான் கருதுறது. நீங்க அதை பார்த்துக்கிட்டு அடுத்தது என்ன கேட்கணும், என்ன சொல்லணுமோ சொல்லுங்க.